ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு இசை மேதை. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச படங்களுக்கு அவர்தான் இசையமைக்கிறார். ஜெர்மனில பிறந்த இவரு ஹாலிவுட்டின் பிரகாசமான வெளிச்சத்துல இருந்து ரொம்பவே தூரத்துல இருந்துதான் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சார். சின்ன பையனா இருக்கும்போதே சத்தத்தால ரொம்பவே கவரப்பட்ட ஒரு பையனா இருந்தாருன்னு நினைச்சு பாருங்க. அவர்தான் ஜிம்மர். இசையில விதவிதமா பரிசோதனை பண்றதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். அவருக்கு பியானோ பாடம் பிடிக்காததால் ஒரே ஒரு வெர்லால தான் பியானோ வாசிப்பாராம். ஜிம்மர் டீனேஜர்ல இருக்கும் போது அவங்க குடும்பம் லண்டனுக்கு குடிபெயர்ந்தது. இந்த குடிபெயர்வுதான் அவரோட இசை பயணத்தை மாத்தி அமைச்சது. அப்போ புதுசா வந்திருந்த தொழில்நுட்பமான சிந்தசைசர்களை பயன்படுத்தி இசையமைக்க ஆரம்பிச்சார். புது புது சத்தங்களை கத்துக்கணும்னு ஆர்வத்தோட இசைக்குழுக்களை சேர்ந்தார். இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான். ஹாலிவுட்னு ஒரு பெரிய மேடையில இசையமைக்கும்னு அவருக்கு ஆசை. படத்தின் மூலமா தான் ஜிம்மருக்கு பெரிய பிறை கிடைச்சது. 1988 வந்த இந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. மனசை கவரும் மறக்கவே முடியாத ஒரு இசையை அவர் அந்த படத்துக்கு அமைச்சார். ஹாலிவுட் அவரை கவனிக்க ஆரம்பிச்சது. ஜிம்மரோட தனித்துவமான இசை பளிச்சிட ஆரம்பிச்சது. பிலிங்களுக்குன்னு இருக்கிற மிகப்பெரிய இசையான ஆர்கெஸ்ட்ரா இசையையும் எலக்ட்ரானிக்ஸ் இசையோ நவீனத்தையும் கலந்து புதுமையான இசையை உருவாக்குனார். பழைய இசையும் புது இசையும் கலந்த இந்த கலவை புரட்சிகரமானதா இருந்துச்சு. பெலிம் இசையில ஒரு புது உற்சாகத்தை கொண்டு வந்துச்சு. இயக்குனர்கள் அவருடைய இசையை ரொம்பவே விரும்பினாங்க. அவரோட இசைப்படங்களை எப்படி உயர்த்துது, எப்படி உணர்ச்சிகளை ஆழமா வெளிப்படுத்துதுன்னு அவங்க கவனிச்சாங்க. திரைப்பட கதை சொல்லல, ஜிம்மர் ஒரு முக்கியமான ஆளா மாறினார். 1994 நம்ம மனசுல என்றென்றும் பதிஞ்சிடும் ஒரு இசையே ஜிம்மர் உலகத்துக்கு கொடுத்தார். சிம்பாவோட பயணம் ஞாபகம் இருக்கா? ஜிம்மரோட இசைதான் அந்த பயணத்தோட ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம மனசுல பதிய வச்சது. இந்த அற்புதமான இசைக்குத்தான் அவருக்கு முதல் ஆஸ்கார் விருது கிடைச்சது. ஹாலிவுட்ல ஒரு லெஜண்ட்னு அவருக்கு இடம் கிடைச்சது. இருந்து வரைக்கும் ஜிம்மரோட இசை காவிய கதை சொல்லலோட அடையாளமா மாறிச்சு. கிறிஸ்டோபர் நோலன், ரிட்லி ஸ்காட் மாதிரி புகழ்பெற்ற இயக்குனர்களோ அவர் வேலை செஞ்சார். அவருடைய இசை வெறும் பின்னணி இசையா மட்டும் இல்லாம் கதையோட ஒரு முக்கியமான கதாபாத்திரமா கதையை நகர்த்தி படத்தோட உலகத்தை உருவாக்குச்சு. நம்ம ஆர் ரம்மா மாதிரியே ஜிம்மரும் ஒரு தலைமுறை இசைக்கலைஞர்களை உத்வேகப்படுத்தி இருக்கார். அவருக்கு கிடைச்ச விருதுகள் ஏராளம். 2 ஆஸ்கார், 4 கிராமி, இன்னும் எக்கச்சக்க விருதுகள். சாண்டா மோனிகால ஒரு அதிநவீன ஸ்டுடியோவை உருவாக்கியிருக்கார். இங்கதான் எல்லா மேஜிக்கோ நடக்குது. மற்ற இசைக்கலைஞர்களோ சேர்ந்து இசையோட எல்லைகளை தாண்டி போற இடம் இதுதான். ஜிம்மரோட பயணம் ஒரு உத்வேகம். சின்ன பையனா இருக்கும்போது சத்தத்தின் மேல இருந்த காதல் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற இசை மேதையா மாத்தியிருக்கு. அர்ப்பணிப்போம், ஆர்வமும் இருந்தா என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு அவர் நமக்கு காட்டியிருக்கார். அவருடைய இசை எல்லைகளையும் மொழிகளையும் கலாச்சாரங்களையும் தாண்டி போகுது. படம் முடிஞ்ச பிறகும் சூட்டன்ன மனசுல பதிஞ்சி நிக்கிற அளவுக்கு இசையால நம்மள் எப்படி நெகுலர் வைக்க முடியும், எப்படி உணர வைக்க முடியும்னு அவருடைய இசை நிரூபிச்சிருக்கு.